MCP Story Time. ஒரு அழகான காட்டோட நடுப்பகுதியில ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்ல சுஜின்னு ஒரு பறவை சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தது. சுஜிக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் எப்பவுமே இருந்துச்சு. சுஜி தினமும் காடு முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய கண்ணுக்கு தென்படுற சின்ன சின்ன விறகு குச்சிகளை சேகரிச்சு அதை கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு சந்தைக்கு போகும். அப்படி கொண்டு போற அந்த விறகு குச்சிகளை சுஜி அந்த சந்தையில விற்பனை பண்ணிட்டு அதன் மூலம் வர பணத்தை வச்சு சுஜி நிம்மதியா சாப்பிட்டுட்டு தன்னுடைய வீட்டுல நிம்மதியா ஓய்வெடுக்கும். இப்படி சுஜியினுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. மறுபுறத்துல அதே காட்டுல இன்னொரு அழகான வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல ராணிக்காகமும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. ராணிக்காகமும் சுஜி மாதிரியே காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விறகு குச்சிகளை சேகரிச்சு கஷ்டப்பட்டு சுமந்து அதை சந்தைக்கு கொண்டு போகும். சந்தைக்கு எடுத்துட்டு போய் அந்த விறகுகளை விற்பனை செஞ்சுட்டு அதன் மூலம் வர பணத்துல நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா ஓய்வெடுக்கும். இப்படி ராணிக்காகத்தினுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா போனுச்சு. ஆனா ராணிக்காக ரொம்ப சுயநலம் கொண்டதா இருந்துச்சு. ஒரு நாள் வழக்கம் போல ராணிக்காகவும் விறகுகள் தேடி காட்டுல அலைஞ்சிட்டு இருந்தது. அப்படி அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் ராணிக்காகவும் அந்த மரத்தை பார்த்துச்சு. அந்த மரம் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் காஞ்ச நிலைமையில இருந்தது. அதை பார்த்த ராணிக்காகவும் அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்தது. அப்புறம் இப்படி சொன்னது, அழடி, இந்த காட்டுல நான் இப்படி ஒரு மரத்தை பார்க்கவே இல்லையே. இந்த மரத்துல எல்லா இலைகளும் உதிர்ந்து போயிடுச்சு. கொஞ்ச நாளையே இந்த மரம் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த மரத்துல எவ்வளவு குச்சிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்பனை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிப்பேன். ஆனா ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்கு. இதே மாதிரி இந்த காட்டுல நிறைய மரங்கள் செத்து போனா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ராணிக்காகவும். அப்போ அந்த மரம் இப்படி சொன்னுச்சு, இது பாரு காகமே, தயவு செஞ்சு நீ அப்படி நினைக்காத. என்னுடைய இலைகள் தான் இப்போ உதிர்ந்து போயிருக்கு. எனக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி கிடைச்சதுன்னா என்னுடைய இலைகள் மீண்டும் துளிர்த்து வரும். தயவு செஞ்சு நீ எனக்கு உதவி பண்ணு. நான் இந்த காட்டுல பல பறவைகளுக்கு உதவி செஞ்சிருக்கேன். என்னால எத்தனையோ பறவைகள் பலன் பெற்றிருக்காங்க. நிறைய பறவைகள் என்னுடைய அடர்ந்த மரத்துல ஓய்வெடுத்து இலைப்பாருவாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய மரத்துல இருக்கிற கனிகள் ரொம்ப சுவையா இருக்கும். அதை சாப்பிட்டு எத்தனையோ பறவைகள் பசியாறி இருக்காங்க. தயவு செஞ்சு இப்போ நீ மட்டும் எனக்கு உதவி செஞ்சா நான் நிச்சயமா என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு செய்வேன். என்ன சொல்ற மரமே, நீ உயிரோட வர்றதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. இந்த காட்டுலயே நீ மட்டும்தான் இருக்கியா என்ன? இந்த காட்டுல எவ்வளவு மரங்கள் இருக்கு. நீ போனா என்ன, எத்தனையோ மரங்கள் இருக்கு. அதுல நாங்க இலைப்பாரிப்போம். அது மட்டும் இல்லாம சுவையான கனிகள் கொடுக்கிற எத்தனையோ மரங்கள் இருக்கு. அதையெல்லாம் நாங்க சாப்பிட்டு நிம்மதியா பசியாரிப்போம். உன்னுடைய உதவி எல்லாம் இங்க யாருக்கும் தேவைப்படாது. அதனால நீ இறந்து போறதுதான் ரொம்ப நல்லது. இப்படி நீ இறந்துட்டேன்னா உன்னுடைய மரங்கள்ல இருக்கிற சிறு சிறு குச்சிகளை நான் சந்தையில விற்பனை செய்வேன். தினமும் இந்த காட்டுல விறகு தேடி அலைஞ்சி அலைஞ்சி எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. ஆனா உன்னுடைய மரத்துல இருக்கிற இந்த விறகுகள் எனக்கு பல நாள் வரும். அதை வச்சு நான் நிம்மதியா கொஞ்ச நாள் வாழ்வேன். இது பாரு காகமே, தயவு செஞ்சு நீ அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாத. நான் இறந்து போயிட்டா என்னுடைய விறகுகள் உனக்கு குறைந்த நாட்கள் தான் உதவும். ஆனா அதே சமயம் நான் உயிரோட இருந்தேன்னா நான் நீண்ட நாள் உனக்கு உதவியா இருப்பேன். தயவு செஞ்சு என்னை கொன்னுடாத. எனக்கு திரும்ப உயிர் கொடு, உனக்கு எஞ்சி கேக்குறேன் அப்படின்னு சொல்லி அழுதுச்சு அந்த மரம். ஆனாலும் ராணிக்காகவும் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கல. இத பார், நான் இப்ப போறேன், ஆனாலும் திரும்ப வருவேன் கண்டிப்பா. அப்போ நீ இறந்துதான் போயிருப்ப. உன்னை வச்சு நான் நிம்மதியா சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை வாழ போறேன். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அங்கிருந்து போயிடுச்சு. அட கடவுளே, இப்போ நான் என்ன செய்வேன்? நான் எத்தனையோ நாள் எத்தனையோ பறவைகளுக்கு உதவி செஞ்சிருக்கேனே. ஆனா இப்போ எனக்கு உதவி செய்ய இந்த காட்டுல யாருமே இல்லையா? நான் இப்படியே இருந்தாலாவது என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு உதவி கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த காகம் என்னுடைய உயிர் எப்போ போகும்? என்னுடைய விறகு குச்சிகளை எடுத்து விற்பனை செய்யலான்னு பாக்குது. இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்துச்சு.
அப்படி அந்த மரம் புலம்பிட்டு இருக்கும்போது அந்த வழியா சுஜி வந்தது. இவ்வளவு நாளா நான் இந்த மரத்தை இந்த காட்டுல பார்க்கவே இல்லையே. இந்த மரத்துல உள்ள இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. ஆனாலும் இந்த மரம் உயிரோட தான் இருக்கு. ஏன் இந்த மரம் இப்படி ஆயிடுச்சு? இதோ பாரு பறவையே, நான் ஒரு அழகான ஆப்பிள் மரம். நான் இந்த காட்டுல தான் ரொம்ப நாளா வசிச்சுட்டு வரேன். நான் ஒரு காலத்துல ரொம்ப பெரிய மரமா இருந்தேன். என்னுடைய நிழல்கள்ல நிறைய பறவைகள் தங்கி இலை பாருவாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஆப்பிள் கனிகள் ரொம்ப சுவையானதா இருக்கும். இந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைகள் என்னுடைய கனிகளை சாப்பிட்டு பசியாறுவாங்க. இப்படி நான் அந்த பறவைகளுக்கு பல உதவிகளை செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் நீர் பற்றாக்குறையால என்னுடைய மரங்கள்ல உள்ள இலைகள் எல்லாம் இப்படி உதிர்ந்து போயிடுச்சு. இப்போ நான் சாகர நிலைமையில இருக்கேன். ஆனா எனக்கு உதவி செய்ய இந்த காட்டுல யாருமே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் யாராவது எனக்கு உதவி செய்வாங்கன்னு நான் இத்தனை நாளும் முழு நம்பிக்கையோட காத்திருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு காகம் என்னை பார்த்துட்டு நான் இறந்த பிறகு என்னுடைய விறகு குச்சிகளை சேகரிச்சு அதை விற்பனை செஞ்சு அந்த காகம் சந்தோஷமா வாழ ஆசைப்படுது. அதை நான் கேட்டதும் என்னுடைய மனசு உடைஞ்சு போயிடுச்சு. இனிமேல் நான் உயிர் பிழைப்பேன்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நானும் இந்த காட்டுல பல பறவைகள் கிட்ட உதவி கேட்டாச்சு. ஆனாலும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு அந்த மரம். இத பாரு ஆப்பிள் மரமே, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நிச்சயமா நான் உனக்கு உதவி செய்யறேன். ஒரு மரத்துல எவ்வளவு பயன்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்னை நிச்சயமா இறந்து போக விட மாட்டேன். என்னால முடிஞ்ச உதவிய நான் உனக்கு செஞ்சு உன்னை கண்டிப்பா நான் உயிர் பிழைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு ஆறுதல் சொன்னிச்சு சுஜி. அப்புறம் தினமும் சுஜி அந்த மரத்துக்காக தண்ணீர் கொண்டு வரும். அப்புறம் அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரை சுஜி கொடுக்கும். அப்புறம் சுஜி மீதி இருக்க நேரங்கள்ல விறகுகளை சேகரிச்சு அதை சந்தையில விற்பனை செஞ்சது. இப்படியே பல நாட்கள் கழிஞ்சது. ஆனாலும் சுஜி அந்த மரத்துக்கு உதவி செய்யறத மட்டும் விடவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மரத்துல இலைகளும் துளிர் விட ஆரம்பிச்சது. ஆனாலும் சுஜி அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊத்துறத நிறுத்தவே இல்லை. அப்படி பல நாள் இடைவெளிக்கு அப்புறம் அந்த மரம் பழையபடி திரும்பிச்சு. அந்த மரத்துல உள்ள எல்லா இலைகளும் பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த மரமும் முன்ன விட இப்ப ரொம்பவே அழகா இருந்துச்சு. இது பாரு சுஜி, நீ எனக்கு செஞ்ச இந்த உதவிய நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நிச்சயமா என்னால முடிஞ்ச உதவிய நானும் உனக்கு செய்வேன். இதோ பாரு சுஜி, உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நீயும் என்கிட்ட நிச்சயமா உதவி கேட்கலாம். இன்னையிலிருந்து நீதான் என்னுடைய சிறந்த நண்பன். அப்புறம் அந்த மரமும் சுஜியும் நல்ல நண்பர்கள் ஆனாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மரத்துல கனிகளும் காய்க்க ஆரம்பிச்சது. அந்த மரமே ரொம்ப அழகா மாறிடுச்சு. மறுபுறத்துல கணவன் மனைவியாகிய அசுல் கழுகும் ராபி கழுகும் தங்களுக்கு வீடு அமைச்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல மரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய கண்களுக்கு அந்த மரம் தென்பட்டுச்சு. அப்புறம் 2 கழுகுகளும் அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. அப்போ ராபி கழுகு இப்படி சொல்லுச்சு, அசுல், எனக்கு இந்த மரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மரத்துல நான் நம்முடைய வீட்டை அமைச்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். நான் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முட்டை இட்டுருவேன். நான் முட்டை இடுறதுக்கும் நம்மளுடைய பிள்ளை வளர்றதுக்கும் இந்த மரம் தான் சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு உணவு கிடைக்காத நேரங்கள்ல நாம உணவு தேடி அலைய வேண்டியதில்ல. இதோ இந்த மரத்துல இருக்கிற கனிகளை நம்முடைய பிள்ளைக்கு கொடுக்கலாம். நமக்கு எல்லா விதத்திலயும் இந்த மரம் வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ராபி, நீ ஆசைப்படுறத நான் ஒரு நாளும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். உன்னுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரியே நாம இந்த மரத்திலேயே வீடு அமைச்சுக்கலாம். எனக்கும் இந்த மரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் 2 பறவைகளும் அந்த மரத்திலேயே தங்களுக்கு தேவையான அழகான கூட்டம் அமைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பிச்சாங்க. அசுல், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நீங்க வெளியில போய் ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாங்க. சரி ராபி, நீ பத்திரமா இங்கேயே இரு. நான் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பறவைகள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அந்த அசுல் கழுகு காடு முழுக்க ஏதாவது பறவைகள் தென்படுதான்னு பார்த்துச்சு. என்னதான் தேடி அலைஞ்சாலும் அன்னைக்கு அசுல் கழுகுக்கு ஒரு பறவைகள் கூட கிடைக்கல. அதனால மனம் அடைஞ்சு போன அந்த அசுல் கழுகு திரும்ப தன்னுடைய கூட்டுக்கே வந்துச்சு.
ராபி, என்னை மன்னிச்சிடு. நானும் உனக்காக இந்த காடு முழுக்க ஏதாவது பறவைகள் கிடைக்குமான்னு தேடினேன். ஆனாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு பறவைகள் கூட கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பொறுத்துக்கோ. இன்னைக்கு மட்டும் இதோ இந்த பழங்களை சாப்பிடு. நாளைக்கு நான் உனக்கு நிச்சயமா பறவைகளை உனக்கு உணவா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி ஆகிய ராபி கழுக சமாதானம் செஞ்சது. அப்படியே அந்த நாள் முடிஞ்சது. அப்புறம் ஒரு வழியா அடுத்த நாளும் வந்துச்சு. அசுல், இன்னைக்கு நீங்க மட்டும் தனியா உணவு தேடி போக வேண்டாம். நானும் உங்க கூடவே உணவு தேடி வரேன். நீங்க மட்டும் தனியா உணவு தேடினா உங்களுக்கு உணவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். நானும் உங்க கூட சேர்ந்து உணவு தேடும்போது நிச்சயமா நம்ம 2 பேர்ல யாருக்காவது உணவு கிடைக்கும். அதை வச்சு நம்ம சந்தோஷமா சாப்பிடலாம். அதனால நானும் இன்னைக்கு உணவு தேட வர்றேன். சரி ராபி, உன்னுடைய ஆசைகளை நான் கெடுக்க விரும்பல. நம்ம 2 பேருமே உணவு தேடலாம். ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போக வேண்டாம். நீ ஒரு திசையிலையும் நான் ஒரு திசையிலையும் உணவு தேடி போவோம். மாலையில நம்ம 2 பேரும் நமக்கு கிடைக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கூட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த 2 பறவைகளும் உணவு தேடி ஆளுக்கு ஒரு திசையில போக ஆரம்பிச்சாங்க. அப்போ அசுல் கழுகுனுடைய கண்ணுல சுஜி தென்பட்டது. கொஞ்சம் கூட யோசிக்காத அந்த அசுல் கழுகும் சுஜியை தன்னுடைய கால்களால கவ்விட்டு தன்னுடைய கூட்டு நோக்கி வந்தது. அதே சமயம் மறுபுறத்துல உணவு தேடி போன ராபி கழுகுடைய கண்ணுல ராணிக்காகவும் தென்பட்டது. அந்த ராபி கழுகும் ராணிக்காகத்தை தன்னுடைய கால்களில் கவ்விக்கிட்டு தன்னுடைய கூட்டை நோக்கி வந்தது. அப்படி 2 கழுகுகளும் தங்களுக்கு கிடைச்ச இறைகளை எடுத்துக்கிட்டு தங்களுடைய கூட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. பாத்தீங்களா சொல், நமக்கு இன்னைக்கு ராஜயோகம் தான் போங்க. 2 பேர்ல யாருக்காவது ஒரு நல்ல இறை கிடைக்காதான்னு யோசிச்சோம். ஆனா நமக்கு இன்னைக்கு நல்ல வேட்டை. நம்ம எதிர்பார்த்ததை விட 2 பேருக்குமே நல்ல உணவு தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இவங்க 2 பேரையும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கலாம். ஆமா ராபி, நீ சொல்றது சரிதான். நான் இன்னைக்கு இப்படி ஒரு உணவு கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு நாம நரிமுகத்துல முழிச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத அந்த ஆப்பிள் மரம் கவனிச்சிட்டு இருந்தது. அப்போ அந்த ஆப்பிள் மரம் இப்படி சொன்னது, கழுகுகளா, இதோ இந்த சுஜி பறவை என்னுடைய சிறந்த நண்பன். நீங்க என்னுடைய நண்பனை கொன்னு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா என்னுடைய மரத்துல நான் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு காலத்துல இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் சாகுற நிலைமையில இருந்தப்போ இதோ இந்த சுஜி பறவை தான் எனக்கு உதவி செஞ்சது. என்னுடைய உயிரையும் காப்பாத்துச்சு. இந்த சுஜியினுடைய உதவியில தான் நான் இன்னைக்கு ஒரு நல்ல மரமா இருந்து எல்லாருக்கும் கனி கொடுக்கறேன். நீங்களும் என்னுடைய மரத்துல கூடு கட்டி வாழ ஆசைப்பட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சுஜி பறவை தான். நீங்க இந்த சுஜி பறவையை கொல்றத என்னால ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. சுஜி தான் என்னுடைய சிறந்த நண்பன். சுஜிக்கு ஆபத்தை விளைவிக்கிற உங்களை நிச்சயமா என்னுடைய மரத்துல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிச்சு அந்த ஆப்பிள் மரம். ஓ அப்படியா செய்தி? இதோ பாருங்க அசுல், இந்த பறவை போனா நமக்கு நாளைக்கு வேற ஒரு பறவை கிடைக்கும். ஆனா நமக்கு இது போல ஒரு மரம் இந்த காட்டுல கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கோ நம்முடைய குழந்தை வளர்றதுக்கோ இந்த மரம் தான் ஏற்றதா இருக்கும். அதனால நமக்கு இந்த பறவை முக்கியம் இல்லை, இந்த மரம் தான் முக்கியம். நீங்க பிடிச்சிட்டு வந்த அந்த சுஜி பறவையை விட்டுருங்க. நான் கொண்டு வந்த இந்த காகத்தை நாம 2 பேரும் திருப்தியா சாப்பிடலாம். இந்த காகமே நாம 2 பேருக்கும் போதுமானதா இருக்கும். சரி ராபி, உன்னுடைய விருப்பப்படியே நான் இந்த பறவையை விட்டுறேன் அப்படின்னு சொன்ன அந்த அசுல் சுஜி பறவையை விட்டுடுச்சு. நண்பா, இன்னைக்கே ஒரு நாள் நான் உனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சேன். ஆனா நீ இன்னைக்கு என்னுடைய உயிரையே காப்பாத்திட்ட. நீ செஞ்ச இந்த உதவியை நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நாம எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்யற சின்ன உதவிக்கு கூட எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சந்தோஷமா சொன்ன சுஜி பறவை அங்கிருந்து பறந்து போனுச்சு. அப்புறம் அந்த 2 கழுகுகளும் ராணி காகத்தை
தங்களுடைய இரையாக்கிக்கிட்டாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த பலனையும் எதிர்பார்க்காம சுஜி அந்த மரத்துக்கு செஞ்ச சின்ன உதவிதான் சுஜியினுடைய உயிரையே காப்பாத்திச்சு. ஆனா ராணிக்காகம் பலனை எதிர்பார்த்து அந்த மரத்துக்கு உதவி செய்யல. ஆனா அதுவே ராணிக்காகத்தினுடைய உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. அதனால நாமளும் எந்த பயனையும் எதிர்பார்க்காம நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும். முந்தைய வீடியோவின் கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த நபர்களின் பெயர்கள். ஹாய் நவீனா, நீங்க சரியான பதில் சொல்லிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாய் ஹர்ஷோபி, ஹாய் இனரா, ஹாய் இனயா, ஹாய் ரகியா பேகம், ஹாய் அரீஃப், ஹாய் இத்சாத், ஹாய் நௌசாத், ஹாய் அர்சாத், ஹாய் அரஃபாத், ஹாய் ஃபாசில். அப்புறம் யூசர் ஐடியில இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் சுஜி குருவியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது கேள்விக்கான நேரம். ராணி காகத்தை தனக்கு இரையாக கொண்டு வந்த அந்த கழுகின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெயரும் நெக்ஸ்ட் வீடியோல இடம்பெறும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for your watching.